நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏபியு ஆட்டோவும் கியூசட் ஆட்டோவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த ஆட்டோக்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நாங்கள் இந்த ஏபியு ஆட்டோவிலேருந்து போவோம். இது வந்து 2020ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. பிராண்ட் நியூவாக இறக்குமதி செய்யப்பட்டு 2020 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரிஜினல் கம்பெனி வளங்களோடு இருக்குது. எப்படி 2020 வந்துச்சு அதே மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர், ஒரிஜினல் பெயிண்டுகள், ஒரிஜினல் குச்சியிலைகள், அதாவது எந்த ஒரு ரீகண்டிஷன் வேலையும் செய்யலை. அதை விட தெரியும் டயர், எல்லா டயரும் புது டயர்களோடு நிற்கும். மற்ற உள்பக்கங்கள் எல்லாம் கம்பெனியால் வந்த சீட்டுகளோடையே இருக்குது. 2020 எப்படி வந்துச்சு அதே மாதிரியே நிற்க வெறும் 41,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினலாக ஓடி இருக்குது. உள்பக்கங்கள் எல்லாம் பார்க்கறதுலையும் புது ஆட்டோ மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டிக்கர்கள் இதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது. எந்த வித வேலையும் செய்யலை. ஒரிஜினல் பெயிண்டுகளோடு இருக்குது. குச்சியிலையெல்லாம் 2020 கம்பெனிகள் அடித்து வந்த குச்சியிலேயே ஒரிஜினலாகவே இருக்குது. அதை விட எந்த ஒரு வேலையும் செய்யலை. முன் பக்கங்கள், முன் டயர்கள் எல்லாம் புது டயர்கள், ஒரிஜினல் கண்ணாடிகள் எல்லாம் க்ளீனான முறையில் ஆன் இருக்குது. நாங்கள் இன்ஜின் பக்கங்களையும் பார்ப்போம். இன்ஜின் பலம் எல்லாம் இன்ஜின் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியும் பார்க்கலாம். அதை விட ஒரு கை பாவனையில் நின்ற ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ பெருசாக தேவையில்லை. இப்படி வந்துச்சு நல்ல மாதிரி நிற்க ஆட்டோ வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். வந்து நீங்கள் எடுக்க போகிறோன்றாலும் செக் பண்ணி பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்ஜினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சவுண்டு சால்டாக இன்றைக்கி எந்த ஒரு அரியண்டும் இல்லை. க்ளீனான முறையில் இன்ஜின் வந்து 100க்கு 100 வீதம் நல்ல நிலையில் இருக்குது. அதை விட இந்த ஏவியு ஆட்டோ வந்து ஒரு வெளிநாட்டில் வசிப்பவர் வந்து இங்கே லீவில் வரும்போது ஓடிட்டு ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடிட்டு வீட்டு பாவனைக்கு மட்டும் பாவிச்ச ஆட்டோ தான். வெறும் 40,000 தான் ஓடினது இந்த ஆட்டோ. ஓடிட்டு வச்சிருந்த ஆட்டோ தான். தச்சமே அவர் கார் எடுத்து அப்படியே இந்த ஆட்டோ விற்கிறார். ஏபியு நம்பர் 2020 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 18,80,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அதை விட QC நம்பர் 2005 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ விற்பனைக்கு அன்றைக்கி பார்க்க தெரியும். எல்லாம் ரீகண்டிஷன் செய்து க்ளீனான முறையில் இருக்குது. டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும் குச்சியிலேயே. அதை விட சீட்டுகள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ QC நம்பர். உள் பக்கங்களை பாருங்கள். இதற்கு மீட்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 வருஷ ஆட்டோக்கள் எல்லாம் செய்து நீட்டான முறையில் இருக்குது. உங்களுக்கு ஒரிஜினல் ஆட்டோ கலர் ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு வட்ட கலர் ஆட்டோ. இதுக்கு வந்து ஒன்று சொல்கிறதுல 10 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. நீங்கள் இந்த ஆட்டோக்கள் வேணுமென்னா நாங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் ஓடுவோம். நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட H நம்பர் உண்டு. இன்றைக்கி 2003ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தான். எல்லாம் க்ளீனான முறையில் செய்து வச்சுக்கணும். அதாவது எல்லாம் உங்களுக்கு தெரியும் பழைய ஆட்டோ என்றாலும் எல்லாம் நீட்டான முறையில் செய்து எந்த ஒரு கரலும் இல்லை. எல்லாம் க்ளீனாக செய்து ரீகண்டிஷன் செய்யப்பட்டு குச்சியில எல்லாம் புதுசாக அடித்து இன்ஜின் எல்லாம் செய்து டயர்கள் எல்லாம் புது டயர்களோட நிற்கும். பெயின் வேலையெல்லாம் உங்களுக்கு இல்லை. எல்லாம் செய்திருக்கு. நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ H நம்பர். உள்பக்கங்களை எல்லாம் பாருங்கள். எல்லாம் நல்லா செய்து வச்சுக்கணும். கூடுதலாக அப்படியான 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்களுக்கு உங்களுக்கு சிலவு குறைவு. உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் மாதிரி இல்லை. இதுக்கு வந்து இலவாக இன்ஜின்கள் செய்து கொள்ளலாம். என்ன பார்ட்ஸுகள் எல்லாம் மலிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஒன்று சொல்கிறதில்ல 11,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். மற்ற இதுக்கெல்லாம் லீசிங் வசதிகளும் செய்யக்கூடியதாக இருக்குது. உங்களை லீசிங் வசதி செய்ய வேணுமென்றாலும் என்ன மாதிரி எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்ன்றதை ஓனரோட கதைச்சு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதை விட இந்த ஏவியு ஆட்டோ வந்து க்ளீனாக இருக்குது. நான் ஏற்கனவே காட்டினேன். 18,50,000 ரூபா. எல்லாம் புது டயர்களோட கம்பெனியால் எப்படி வந்துச்சு அதே மாதிரியே இருக்குது இந்த ஆட்டோ. QZ ஒன்று இருக்குது. 2006 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தெரியும் வந்து 20 வருஷத்துக்கிட்ட ஒரு 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. எங்களுக்கு ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் க்ளீனாக முறையில் செய்து வச்சுக்கணும். பெயிண்ட் வளங்கள் குச்சியிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. எடுத்து ஓட வேண்டியதான். உள்பக்கங்கள் எல்லாம் அந்த ஒரிஜினல் சீட்டுகள் போட்டிருக்குன்னா பாக்ஸ் செட் இருக்குது. இந்த ஆரம்பத்தில் கடைசி அந்த ஆட்டோக்கு ஒரிஜினலாக வர சீட்டை இதுக்கு மாற்றி இருக்குன்னா எல்லாம் முன்னுக்கு இந்த டஸ்போர்ட்டெல்லாம் மாற்றி எல்லாம் நல்லா செய்து வச்சுக்கணும். ஆட்டோ வந்து புது ஆட்டோ மாதிரி செய்து வச்சுக்கணும். உங்களுக்கு பார்க்க ஆட்டோ வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ இப்படி நிற்கின்றதை எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கணும்.
அதை விட இதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். இதுக்கு வந்து ஒன்றும் சொல்கிற விலை 12,80,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள், நான் ஏற்கனவே போட்ட ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவல் விலையெல்லாம் நீங்கள் ஓனரோட எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.